போன வாரம் அப்பா இறந்துட்டாரு. உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நானு. அவர் முடியாம இருக்காரு. உடம்புக்கு சரியில்லை. பிபி, சுகர் அந்த இஷ்யூ இருந்தனால உடம்பு கொஞ்சம் முடியாம இருந்தது அப்படின்ட்டு. இறந்த பின்னாடி நாங்க எங்க முறைப்படி காரியம் பண்றதுக்கு அதுக்கு எல்லாமே அப்படி கேட்டு செய்வோம். ஜோசியர்கிட்ட அப்படிலாம் கேட்கும்போது அவரோட ஆயுசே அவ்வளோதான். அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் அவங்களால அவரை வச்சிருக்க முடியாது. ஒரு கட்டத்துல நம்ம யோசிச்சு பார்க்கும்போது விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு யாரா இருந்தாலும் நம்ம வந்துட்டு போய் தான் ஆகணும். இங்க நமக்கு வேலை முடிஞ்சுன்னா நம்ம கிளம்பி தான் ஆகணும். எங்கேயா இருந்தாலும் அப்பா எங்க கூடவே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா அப்பா எங்களை மன்னிச்சிருவாருங்கிற ஒரு இதுவும் எங்களுக்கு இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அம்மா அப்பா தான். இன்னைக்கு 2 பேரும் இல்லை அப்படிங்கிறப்போ வார்த்தையால் அந்த வழிகளை சொல்லவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் தங்கச்சியும் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கோம். அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அழுதுகிட்டே இருந்தால் நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, அது பார்த்து எங்கே இருந்தாலும் அம்மா அப்பா 2 பேரும் எங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு எல்லாமே நல்ல வழி காட்டுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.